மார்க்கங்கள் இருக்குது, பல ஆயிரம் மதங்கள் இருக்குது இல்லையா? நான் எந்த மதத்தையும் டச் பண்ணி பேசலை, உலகம் முழுவதும் சேர்த்து சொல்கிறேன். பலவிதமான வழிபாடுகள் இருக்குது, பலவிதமான ஆராதனைகள் இருக்கிறது, தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைங்க மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவரை நான் ஆராதிக்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கிறது அவர் என்னை ஆசீர்வதிப்பாரு, அதுக்காகலாம் இல்லை. நான் ஆண்டவர் ஏன் தெரியுமா ஆராதிக்கிறேன்? ஏன்னா அவர் ஆண்டவராக இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், நான் அவரை ஆராதிக்கிறேன். என் இயேசுவை எதுக்காக ஆராதிக்கிறேன்? அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் நான் அவரை ஆராதிக்கிறேன். இன்னொருமே சொல்லுவோம், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து அந்த கவியை மட்டும் பாடி அப்படி ஆராதனை கலந்து சொல்லுவோமா? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். அர்ப்பணிப்போடு, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை அந்த சர்வ வல்லவருக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படி சொல்லுமா? இயேசுவுக்கே, உன்னதத்து இயேசுவுக்கே மகிமை உண்டா. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய், உன்னதத்து இயேசுவுக்கே மகிமை. கேட்கல, இன்னும் சத்தமா, உன்னதத்து இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். குறை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். புதுசா வரங்கள முன்னாடி வாங்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் ஆராதனையோடு வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோட எல்லாம் உம்மாலாகும், உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். எல்லா சூழ்நிலையும் மாற்ற தேவனால் ஆகும், எல்லா தலையெழுத்தை மாற்ற இயேசுவால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீ இயேசுவே ஐயா நீரே. ஆமென். அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு அன்பே, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமாய் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். இயேசுவால் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எல்லாம் அவராலே ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வறண்ட நிலத்தை, காய்ந்து போன நிலத்தை, நம்பிக்கை இல்லாத நிலத்தை நீரூற்றாய் மாற்ற முடிந்த கர்த்தர் அவர். இன்னைக்கும் ஆண்டவரே சமூகத்துல வேதனையோட அல்லது எதிர்பார்ப்புகளோடு கேள்விக்குறிகளோடு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, அல்லது இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் தலையெழுத்தா என்று சொல்லி வெளியே சிரிக்கிறேன், உள்ள அழுது கொண்டிருக்கிற நிலைமையில, ஏன்னா அந்த வாலிப பருவத்தை கடந்து வந்த அனுபவத்துல சொல்றேன். குறிப்பா வாலிப பசங்க, தம்பி உங்களுக்கு சொல்றேன், வாலிப பசங்களுக்கு கல்லூரி படிக்கிற அந்த காலம் வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனா அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறி, சந்தேகங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த அச்சம். நான் நல்லா வந்துருவேனா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுருமான்னு. தம்பி உனக்கு தான் சொல்றேன், கல்வாரி சிலுவையில இரத்தங்கள் வடிந்து மிகுந்த அவமானத்தோடு மிகுந்த வேதனையோடு எப்போ ஜீவன் என்னை விட்டு போகும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கப்பட்ட அந்த நிலைமையில கூட அங்க இருக்கிற ஒரு கள்ளன் அவரை பார்த்து கேட்கிறார், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி. அவ்வளவு ரத்தம் வடிகிறது, அவ்வளவு வேதனை, அவ்வளவு மன உளைச்சல், இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டு வேதனை நடுவுல இருக்கும்போது உயிர் போகக்கூடிய கடைசி நிமிடத்துல கூட என் ஆண்டவர் அந்த கல்லனுக்கு புது வாழ்வை தந்தது உண்மை என்றால், அந்த நேரமேல கூட அந்த கல்லனுக்கு ஒரு தலையெழுத்தை மாற்றி எழுந்தது உண்மை என்றால், இன்றைக்கு அவர் சிலுவையில் தொங்கினவராய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களையும் பாதாளத்தின் திறவுகோள்களையும் உடையவராய் இருக்கும் போது உன் தலையெழுத்தை மாற்றுவது லேசான காரியம்.
இருதயத்தில் கையை வச்சு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாற்றுவது என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் சூழ்நிலையை மாற்றுவது என் இயேசுவுக்கு லேசான காரியம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் வாசம் செய்யும். அப்படி எழுதிருப்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் எங்களோடு என்றும் வாசம் செய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. எல்லாரும் ஒரு குரலாய் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாம மகிமைப்படும்படி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து இயேசு உயிர் தெழுந்தது அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்காய் அல்ல, நீங்களும் நானும் உயிர் தெழும்படி. இந்த வாலிபர் முகாமினுடைய தலைப்பு நிமிர்ந்து நில் என்று சொல்லப்பட்டபடியே நிமிர்ந்து நிற்கும்படியாய், தம்முடைய பிள்ளைகள் நிமிர்ந்து வாழும்படியாய், இன்றைக்கும் எங்கெல்லாம் நீங்க மரணித்து கிடைக்க நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் விழுந்து கிடைக்க நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர்களை உயிர் தள்ள பண்ண வல்லவர். எங்கெல்லாம் தோல்வியில் இருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் மன முறிவில் இருக்கிறீர்களோ, வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கிற எல்லா மன காயங்களில் இருந்து கர்த்தர் உங்களை உயிர் தள்ள பண்ணுவார். உங்களுடைய தோல்வியிலிருந்து உயிர் தள்ள பண்ணுவார், வீழ்ச்சியிலிருந்து உயிர் தள்ள பண்ணுவார், பின்னடைவிலிருந்து முன்னேற்றத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற தேவன் உங்களை கரம் பிடித்து ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக, ஜாதிகளுக்கு ஒளியாக நிறுத்துவார். எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலம் இது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க, நான் நிமிர்ந்து நிற்க போறேன்? கையில உயர்த்தி சொல்லுங்க, நான் நிமிர்ந்து நிற்க போறேன். நான் வீழ்ச்சியில கிடப்பதற்காக இயேசு என்னை அழைக்கல, நான் தோல்வியில துவண்டு போய் இருப்பதற்காக இயேசு என்னை அழைக்கல. உங்களை ரட்சித்து இந்த ஆராதனைக்கு இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினது சும்மா உங்களை கொண்டு வந்து நிறுத்தல. God has purpose. உங்களுக்கு ஒரு மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஏதோ உற்சாகப்படுத்தி பொய் சொல்லி ஏமாத்திட்டு போவதற்காக அல்ல, நிஜத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் கூட்டத்துல தான் கர்த்தர் என்னையும் சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் எங்களையும் உருவாக்கினார். நாங்கள் மாத்திரமல்ல, இருக்கிற எல்லா ஊழியர்களும் அப்படிதான். இன்னைக்கு இங்க இருந்து ஆராதிக்கிற உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்வார். நீ ஒருவனும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனா உதிக்கிற வெளிச்சத்திற்கு இனி ராஜாக்கள் நடந்து வரும்படி கர்த்தர் செய்வார். ராஜாக்கள் ஓடி வரும்படி செய்வார். கண்டுகொள்ளாத இடத்தில் இருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னார். இது தீவிரமான காலம், உங்களை தீவிரமாய் உயரத்திற்கு கொண்டு வருகிற காலம். இது மேன்மைப்படுகிற காலம், உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தக்கூடிய காலம், தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வைக்கக்கூடிய காலம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிச்சு நான் போகும்போது நான் சும்மா போகக்கூடாது, குனிந்து கொண்டு போகக்கூடாது, விழுந்த வண்ணமாய் போகக்கூடாது, எழுந்து நிமிர்ந்த வண்ணமாய் நான் செல்லணும். ராஜ்யங்களை முறியடிக்கக்கூடிய பலனோடு நான் கடந்து செல்லணும். என்னுடைய பிரச்சனைகளை, தடைகளை மேற்கொள்ளக்கூடிய ஜெயத்தோடு, அந்த வல்லமையோடு நான் கடந்து செல்லணும். தோல்வியின் எண்ணத்தோடு அல்ல, அவிசுவாச எண்ணத்தோடு அல்ல, வீழ்ச்சியின் எண்ணத்தோடு அல்ல, பலனோடு நான் கடந்து செல்லணும். நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக, என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக, நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. நன்றியோடு கர்த்தர் ஈடுபட்ட காலங்கள்ல உங்களை நிமிர்ந்து நிற்க பண்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த ஆராதனையில அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தர்கிட்ட வரும்போது மேக்கப் பண்ணிட்டு நான் நல்லவன் காட்டிட்டு வருவதல்ல, இருக்கிற வண்ணமாய் கர்த்தர்கிட்ட அப்படியே நம்ம வரும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். நமக்கு ஆண்டவர் காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கர்த்தரை நான் ஆராதிக்க போறோம். இந்த ஆராதனையில முதலாவது உங்களை ஒரு சாட்சியா நிறுத்தணும் அப்படின்னா, முதலாவது உங்களுக்கு தேவை டெலிவரன்ஸ். கையில உயர்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் விடுவிக்கப்படாம நான் போகவே மாட்டேன். வாலிப பசங்களை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் கர்த்தருக்காக வாழணுங்கிற எண்ணங்கள், வைராக்கியம் கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒருவேளை அவங்க விழுகையில இருந்தாலும் கூட அவங்க அந்த எண்ணத்துல தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துட மாட்டேனா, எப்படியாச்சும் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமா வாழ்ந்துட மாட்டேன், ஆண்டவருக்காக தான் நான் செஞ்சிட மாட்டேனா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பீங்க. ஆனா செய்ய முடியாதபடி நமக்குள்ள இருக்கிற தடைகள். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள்? இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் பொய்யாய் அல்ல, மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா.
விடுவித்த பிற்பாடு கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அபிஷேகிப்பார். அனாயிண்டிங், அபிஷேகம் என்பது ஏதோ 4 அந்நிய பாஷை பேசுவதோடு நிறுத்திக் கொள்வதல்ல. அபிஷேகம் என்பது நுகங்களை முறிக்கும். வேதம் சொல்கிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இங்க பாருங்க, நான் கல்லூரி படிக்கும்போது சினிமா பாடலுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருந்தேன். சினிமா பாட்டு நான் கேட்காம இருக்கவே முடியாது. எங்கள் அப்பா ஊழியக்காரர், செல்ஃபோனில் கிறிஸ்டியன் பாட்டும் வச்சுருப்பேன். சினிமாவை நான் ஓப்பனாக டெஸ்டிமோனியாக அவங்ககிட்ட சொல்கிறேன். வாலிப பசங்க இருக்கிறதுனால எங்கள் சர்ச்சில் போய் இதை சொல்ல முடியாது. பாஸ்டரே அப்படி இருந்திருக்காரா அப்படின்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட உங்களுக்கு பயனுள்ளதுக்காக சொல்கிறேன். வீட்டுக்கு போனால் கிறிஸ்டியன் பாட்டை போட்டு கேட்குறதுக்கு நம்ம பாடலை. ஆனால் எங்கேயாவது வெளியே போனோம்னா என்னது, ஹெட்ஃபோனை மாட்டி சினிமா பாடல் தான். ரொம்ப சினிமா பாடல் கேட்பேன், கேட்காம இருக்க முடியாது. அது மாதிரி சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நேசித்தேன், ஆராதனைக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன். சர்ச்சுக்கு போயிட்டு சினிமா படத்துக்கு போவேன். செங்கல்பட்டில் தான் நான் படித்தேன். அப்போது சர்ச்சு முடிச்சுட்டு பைபிளை ஃப்ரெண்ட்டை கொடுத்து விட்டுட்டு எங்கே போவேன்னா, அங்கே ஒரு தேட்டர் உண்டு, எஸ்ஆர்கேன்னு ஒரு தேட்டர் உண்டு, அங்கே படத்துக்கு போவேன். இப்படிலாம் இருந்துச்சு பாருங்கள். அப்போது 2013 ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஏவுதல், எடுத்துடணும்னு சரின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். கரெக்டாக டிசம்பர் 27 ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். எனக்குள்ள ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போது ஏன்னா இது சரியா தவறாங்கிற டிபேட்குள்ளே வரல. சினிமா பார்க்குறது சரியா தவறா, இன்றைக்கி யூடியூப்பில் போனோம்னா கொஞ்சம் பேர் பாருமா, ஒருத்தன் பார்க்காதீங்க, சில சர்ச்சிலே சினிமா பாடலை பாடி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேச வரலை. எனக்கு அது இடரலாக இருந்தது, என் வாழ்க்கைக்கு அது இடரலாக இருந்தது, கர்த்தருக்காக வாழ்வதற்கு தடையாய் இருந்தது. அப்போது இதுலேருந்து எப்படி என்னால் வெளியே வர முடியும்? நான் சொல்கிறேன், என்னைக்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினாரோ இன்னைக்கு எனக்கு சினிமா பாடலுங்கிற மைண்ட்லேயே டீரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. என் சிந்தையிலே என்ன கிடையாது, சினிமா பாடல் கிடையாது, சினிமா படங்கிற எண்ணமே கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜியோ ஃபைபர் நெட் கனெக்ஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லா ஓடிடியும் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஓடிடி கூட ஃப்ரீயாக நாங்கள் பார்க்குறது, லாகின் பண்ணுறது கூட சரியா எதுவுமே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நான் சொல்கிறேன், அபிஷேகம் என்பது நம்மளை பரவசத்தில் நிறுத்துவதல்ல, உங்களுடைய நுகத்தை முறித்து உங்களை கர்த்தருக்காக வாழ வைக்கும். என்னைக்கு இந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே வருதோ, அன்னைக்கு நீங்கள் நீண்ட காலமாய் உங்களை சங்கிலி போல் தொடர்ந்து வந்த சில தடைகளை நீங்கள் உடைத்து முன்னேறும்படி கர்த்தர் செய்வார். 3வது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட கூட்டங்களில் உங்களுக்கான தரிசனத்தை கர்த்தர் விதைப்பார். உங்களுக்கான விதைகளை பாஸ்டர் இன்னைக்கு செய்தி ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வாக்கு தத்தமாய் உங்களோடு கூட பேசுவாங்க. உங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமாய் தரிசனங்கள் விதைக்கப்படும். நீங்க ஒரே ஒரு அட்வைஸை சொல்லிட்டு நான் ஆராதனைக்கு போறேன். என்ன தெரியுமா? நீங்க இந்த யூத் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே வைபிளை உங்க லைஃப் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்றை செய்யணும். என்ன தெரியுமா? எப்படி பாவம் கிரியைகளில் வெளிப்படுதோ, நீதியும் கிரியைகளில் தான் என்ன பண்ணும், வெளிப்படும். பாவம் எப்படி சிந்தையில உற்பத்தி ஆகுதோ, நீதியும் சிந்தையில தான் என்ன ஆகும், உற்பத்தி ஆகணும். பாவ சிந்தை இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ எங்க கர்ப்பம் தரிக்கும்? எல்லா பாவமும் முதலாவது உருவாகிற இடம் என்னது சொல்லுங்க? தலையை கையை சொல்லுங்க, சிந்தை. சொல்லுங்க, சிந்தை. அப்போ இந்த சிந்தையில தான் இந்த ஆராதனை முடிவுக்கு பிற்பாடு உங்களுக்கு என்ன உண்டாகும்? நீதியின் சிந்தைகள் விதைக்கப்படும். பாவ சிந்தைகள் சொல்லவே வேண்டாம், எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நீதியின் சிந்தைகளும் என்னது? கர்த்தருக்காக வாழ்றது, கர்த்தருக்காக கிரியை செய்வது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, சபைக்கு உண்மையாய், பாஸ்டருக்கு உண்மையா இருக்கிறது, ஊழியம் செய்வது, கர்த்தருடைய கிரியைகளை செய்வது, வேதம் வாசிப்பது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நீதியின் சிந்தை. நீங்க பாவ சிந்தை வரும்போது பல நேரங்களை தடுமாறி பாவத்தில் என்ன ஆயிட்டு இருக்கீங்க, ஒருவேளை விழுந்திருக்கலாம். அது விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நீதியின் சிந்தை உங்களுக்குள்ள வரும்போது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நீதியை நிறைவேற்றுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீதியை நீங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாவத்திற்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. பாவத்திற்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பாவத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வான்னு
சொல்றோம், ஆனா எப்படி வரணும் தெரியுமா? நீதியை செய்ய ஆரம்பிக்க போறேன். கையில உயர்த்தி சொல்லுங்க. எந்த வகையிலாச்சும் நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்வேன். ஏதாவது ஒரு வழியில நான் சர்ச்சுக்கு எப்படி இருப்பேன்? உபயோகம் உள்ள மனுஷியாய், உபயோகம் உள்ள வாலிபனா இருப்பேன். ஏதாவது ஒரு வகையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நான் என்ன பண்ண போறேன்? வாழ போகிறேன். நீங்க வாயை திறந்து சொல்லும் போதே பிசாசு வெட்கப்பட்டு உங்களை விட்டு ஓடி போகும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுமா? சில நிமிடங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி என்னை விடுவீங்க ஆண்டவரே. வேதம் சொன்னபடி கண்களை மூடி எல்லாரும் பயபக்தியோட அர்ப்பணிப்போட, யாரும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்க வேண்டாம். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்க சபையில உங்களை விசுவாசியாய் கர்த்தர் வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு விடுமுறை நாள், எல்லாரும் எங்கெங்கயோ எப்படியோ கொண்டாடி கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ஜனம் மாத்திரம் இங்க ஆராதிக்கிறீர்கள் அல்லவா? இது குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. அன்னைக்கு அரண்மனையில வாசல் இருந்த மொர்தெகாய் ஆமான் நடந்து போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. மொர்தெகாய் மாத்திரம் எழும்பி நிற்கல. அந்த எழும்பி நிற்கிற மனிதர்களை குறித்து ஆமானுக்கு சந்தோஷம் இல்ல. எழும்பாம இருக்கிற மொர்தெகாயை பார்த்து அவன் எரிச்சல் அடைந்தான். இன்னைக்கு சொல்றேன், ஊரே ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அதுல அவனுக்கு சந்தோஷம் அல்ல. கொஞ்சம் தேவ பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிப்பது பிசாசுக்கு வெட்கத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதை சொல்லி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை நீ வெறுமையாய் திரும்பி அனுப்பக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி, என்னை வெறுமையாய் திரும்பி அனுப்பக்கூடாது. எந்த தகப்பனாவது தன் பிள்ளையை சந்திக்க வரும்போது வெறுங்கையாய் வந்தது உண்மையா? எந்த தகப்பனும் செய்வதில்லை என்றால், இந்த பரலோக ராஜா உங்களை சந்திக்க வந்திருக்கும் போது வெறுங்கையாய் வரமாட்டார். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை, தேவையான அபிஷேகத்தை, தேவையான விடுதலையோடு கர்த்தர் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி என்னை விடுவீங்க ஆண்டவர். எல்லாரும் என்னை விடுவீங்க ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிறம், எல்லாரும் கேளுங்க பாப்போம். பின்மாரியின் அபிஷேகம். சில நிமிடங்கள் நான் உண்மை ஆண்டவரை பார்த்து, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் விடுவிக்கப்பட்டே தீரணும் ஆண்டவரே. எனக்குள் கிரியை செய்ய எல்லா அந்தகார கிரியைகளும், எல்லா நுகங்களும் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் அக்கினியாய் இறங்கிடுமே. நம்பிக்கையோடு இன்றைக்கே விடுதலை, இப்பவே கர்த்தரை விடுவிப்பார். Your yoke will be broken. The yoke will be broken. The yoke shall be broken because of anointing. In the name of Jesus, your yoke is going to be broken. எல்லா நுகங்களையும் கர்த்தர் உடைப்பார், எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறிப்பார். நம்பிக்கையோடு விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்க நம்பிக்கையோடு. சீடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. நம்பிக்கையோட கேளு, ஆண்டவரே விடுவிக்கப்பட எனக்கு விடுதலை உண்டாகட்டும். எனக்கு ஜீவன் நீரூற்றாய் இந்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. இந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் சஞ்சரிக்க யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொன்னார் அல்லவா? நீண்ட நாட்களாய் உங்களை தொடர்கிற சங்கிலி போல் இருக்கிற பிரச்சனைகள், நீண்ட சங்கிலிகளாய் உங்களை கட்டி இருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும் என்ற வார்த்தைப்படி இப்பொழுதே விடுதலை. Right now in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் அக்கினியாய் இப்பொழுதே your yoke is going to be broken. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். உங்கள் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் கர்த்தர் இன்றைக்கே உங்களை விடுதலை செய்வார். இன்றைக்கே விடுவிக்கப்படுவீர்கள், இன்றைக்கே கட்டப்படுவீர்கள், இன்றைக்கே நிமிர்ந்து நிற்பீர்கள். இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லுகிற தேவனை அல்ல. வஸ்திரத்தை தொட்ட போதே சுகத்தை தந்தவர், பார்வை பட்ட போதே சுகத்தை தந்தவர், குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தின தேவன், ஆவியை
ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சிந்தையிலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை தொடுவாராக. உங்களை விடுவிக்கிற தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்கிறவர். விடுவிக்கப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால். நம்பிக்கையோடு அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து அக்கினியாய் இயேசுவே அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடும். கேட்கிற எவனும் அக்கினியாய் இறங்கிடும். அக்னி நாவாக கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் இயேசுவின் நாமத்தினால். கேட்கும் போதே விடுதலை, நம்பிக்கையோட கேட்கும் போதே ஜீவன். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும் இயேசுவே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அக்கினியா என் மேல் இறங்குவீராக, பெரும் காற்றா என் மேல் வீசுவீராக. அன்னைக்கு ஏசாயா நாவை தொட்டது போல உங்களின் நாவை கர்த்தர் தொடுவாராக. நீலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து தேவையற்ற வார்த்தைகள் புறப்படாதபடி என் இருதயத்தை நான் காத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே என் நாவில் இருந்து தேவனை பிரியப்படுத்தாத பாடல்கள், தேவனை பிரியப்படுத்தாத வார்த்தைகள் புறப்படாதபடி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை விடுவித்தீர்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை விடுவித்தபடியால் நன்றி, இயேசுவே என்னை சுகமாக்கினபடியால் நன்றி விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆராதனை முடிந்து போகும்போது நிச்சயமாய் குனிந்தவர்களாய் அல்ல, நிமிர்ந்த பிள்ளைகளாய் நீங்கள் கடந்து சொல்வீர்கள். ஜெயம் பெறுகிறவர்களாய் கடந்து சொல்வீர்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிற உங்கள் ஆண்டவராலே முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் கடந்து சொல்வீர்கள். நன்றி ஆண்டவர் இயேசுவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறோம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனுடைய தலையெழுத்தையும் வரலாற்றையும் திருப்பி எழுதுகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை இந்த நாளில் இருந்து நீர் மாற்றி எழுத போகிறபடியால் ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற நாட்களில் ராஜ்யங்களை கலக்குகிற பிள்ளைகளாய், வேதத்தில் சொன்னபடி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே இங்கிருக்கிற ஒவ்வொரு சின்ன தம்பி முதல் பெரிய நபர் வரை இயேசுவின் நாமத்தினால் உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறபடியால் ஸ்தோத்திரம். மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.